இறைவனுக்கு வணக்கம். இந்த சுவாதி நட்சத்திரம் கொண்ட துளாராசி அன்பர்களுக்கு பொதுவான பலன்களை பார்க்க போகிறோம். இவர்களுக்கு 20/8/2024 முதல் 2/12/24 வரை உள்ள காலகட்டங்கள் சிறப்பான காலகட்டமாகவே இருந்தாலும் வயிறு சார்ந்த பிராபலங்கள், சோம்பேறித்தனம் அதிகமாக ஏற்படுதல், தொழில்துறையில் கவனமில்லாமை இவை போன்றவைகள் ஏற்படலாம். அலைச்சல் அதிகமாக உள்ளவர்களுக்கு தொழிலில் கஷ்டப்பட்டாலும் பல நன்மைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பொதுவாக இந்த நட்சத்திரக்காரர்கள் படிப்பில் உள்ள மாணவர்களுக்கு நன்கு படித்து நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி அடைவார்கள். தொழிலில் உள்ளவர்களுக்கு இரும்பு, சிமெண்டு, உணவு சார்ந்த தொழில் போன்ற தொழில்களில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி பாதையில் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதே போன்று ஜவுளித்துறை, எலக்ட்ரானிக்ஸ் துறை போன்றவற்றில் நார்மலான பலன்களை கொடுத்தாலும் நன்மையை கிடைக்கும். இதே போன்று உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் நலனில் கவனமாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே அதிகமான பாதிப்புகளை கொடுக்கும் என்பதால் கவனமாக இருந்து வந்தால் இவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது. இதே போன்று 3/12/2024 முதல் 5/4/2025 வரை உள்ள காலகட்டம் சிறப்பானதாக கருதப்பட்டாலும் அவர்கள் உடல் நலத்தில் கவனமாக பார்த்து கொண்டால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக இருதயம் சம்பந்தப்பட்ட நோயும், செரிமான பிராபலங்களும், வயிறு சார்ந்த கோளாறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு கேன்சர் சார்ந்த போன்ற கட்டிகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அவ்வாறு உள்ளவர்கள் திருச்சி அருகே உள்ள திருப்பராய்த்துறையில் உள்ள தார்காவனேஸ்வரர் என்ற பராய்த்துறைநாதரை போய் சென்று வழிபட்டு வரும் பொழுது அவர்களுக்கு கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கப்படும். அதே நாள் இவர்களுக்கு பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும். மாதம் ஒரு தடவையோ அல்லது வாய்ப்பு கிடைக்கும் போதோ இவர்கள் சென்று வழிபட்டு வந்தால் பலவிதமான நன்மைகள் ஏற்பட்டு இவர்களுக்கு பல விதத்திலும் வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் முழுமையாக உண்டு என்பது திண்ணமாக கருதப்படுகிறது. எனவே இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பல விதத்திலையும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும் என்பதால் இவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும் திருப்பராய்த்துறை சென்று வந்தால் மட்டுமே தீர்க்கமான முடிவுகளும் தெளிவான பாதிப்புகள் இல்லாமலும் வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நன்மைகள் அதிகமாக நடக்குமே என்பதால் அதனால் எந்த விதமான பாதிப்புகளும் வராது. உடல் நலனில் சொன்ன வியாதியை தவிர வேறு வியாதிகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் சுத்தமாகவே கிடையாது.